உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. ஹாய் சொல்லியாச்சு. சரி, நமக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? 2024 ஜூன் 12. ஆமா, ஜூன் 12 ஆச்சு. அப்புறம் வந்து ஒரு வருஷம் வந்து ப்ரெக்னன்சி வேணாம் முடிவு பண்ணேன். வேணான்ட்டுன்னு அப்புறம் நான் சென்னையில் ஒர்க் பண்ணிருந்தேன். அவங்க வந்து என்னோட சொந்த ஊர் செஞ்சில் எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்க. அதனால் ஒரு வருஷம் அப்படி ஓடிடுச்சு. அப்புறம் வந்து அப்புறம் 1 இயர் கழிச்சு பிப்ரவரி போக சென்னைக்கு நாங்கள் வந்தோம். அப்பயும் ஒரு 3-4 மந்த்ஸ் வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து திரும்பவும் ஜூன் ஜூலை போல ட்ரை பண்ணோம். அங்கிருந்து ஒரு 8 மந்த்ஸ் ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருந்தது 2 பேருக்கு. அப்புறம் அதெல்லாம் சரி பண்ணி வர இந்த ஜூன் வந்துருச்சு. அப்புறம் இப்போதான் நாங்கள் ஒரு 2 days முன்னாடி போயிட்டு ஸ்கேன் பார்த்தோம். அதில் 2 months கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்கேன் ஆகும். இன்னைக்கு டேட் வந்து ஜூன் 14 சண்டே. இப்போ வரைக்கும் 2+ மந்த்னா வந்து, அதாவது 2 months விட்டு 1 week அப்படியே ஆயிருக்கு. எதுக்காக நாங்கள் வீடியோ போடுறோம்னா, இந்த டைமில் வந்து எங்களுக்கும் சரி, எங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம், ஃபேமிலி சைடாக இருக்கோம், எல்லாருமே ஒரு சில ஐடியாஸ்லாம் தராங்க. நான் வந்து எடிட்டரில் வந்து டாக்டர்ஸு அந்த மாதிரிலாம் எடிட் பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது ஒரு சில விஷயங்கள் டாக்டர் வந்து சொல்லுவாங்க, ப்ரெக்னன்சிக்கு இது பண்ணக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறதும் ஃபேமிலியில் சொல்லுவோம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் இது பண்ணு அது பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் வந்து இந்த வீடியோ மூலமா அடுத்த வீடியோஸில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். எது கரெக்டு, எது தப்பு, வீட்டில் சில விஷயங்கள் லாஜிக்கே இல்லாமல் இருக்கும், நிறைய விஷயங்கள் உப்புக்கரெல்லாம் சாப்பிடக்கூடாது, குழந்தை மேல நோவா இருக்கும் அப்படிலாம் சொன்னாங்க. அது எப்படி இருக்கும் எனக்கே தெரியல. சுடு தண்ணி குடிச்சா குழந்தைக்கு சூடாகுமா? குழந்தை வந்து வயிற்றுல இருக்கு, சுடு தண்ணி குடிச்சா நேரா அது வந்து மாதுளம்பழம் ஒரு 3 months சாப்பிடக்கூடாது அப்படிலாம் சொன்னாங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. சரி, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சதை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிங்க. நாங்கள் தெரிஞ்சுக்கிற விஷயத்த சொல்லுவோம். நாங்கள் 2 பேரும் ப்ரொஃபஷனல் கிடையாது, மெடிக்கல் ஃபீல்டு அது மாதிரி இல்லை. ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது இல்லை, டாக்டர் எங்களுக்கு சொல்கிற விஷயங்களை நாங்கள் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுவோம். எப்படி இருந்ததா? அதாவது நாங்கள் ட்ரை பண்ணும்போது நிறைய கிட்டு இப்போ வீட்டில் பார்த்தா நிறைய இருக்கும். ஒரு மாதம் கொஞ்சம் டிலே ஆச்சுனாலே ப்ரெக்னெண்ட்டாக இருக்குமான்னு சொல்லிட்டு நிறைய கிட் வாங்கி செக் பண்ணி அது ஏகப்பட்ட கிட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு எப்படின்னா நாங்கள் ட்ரீட்மெண்ட்டும் இல்லை, எல்லாமே விட்டாச்சு, போதும் எங்களால் முடியல, டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் விட்டவே விட்டோம். அப்போ என்ன ஆச்சுன்னா, சரி இப்போ தள்ளி போயிருக்கு. எப்படியும் இப்போ நான் டாக்டர் கிட்ட போனோம்னா வீட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு ப்ரெக்னென்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா, அப்போ அவங்க வந்து அந்த பீரியட்ஸ் டேப்லெட் அந்த மாதிரி தடுப்பு அடுத்து ப்ரொசீஜர் ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், அது பண்ணுவாங்க. அப்படி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் நான் யதார்த்தமாக வாங்கி வந்து கொடுத்துட்டேன். இவளுக்கும் வந்து நாங்கள் இவ்வளோ டைம் செக் பண்ணியிருக்கோம், ட்ரீட்மெண்ட் எடுத்த டைம் செக் பண்ணோம், அப்பயும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு என்ன ஆச்சுன்னா நம்பிக்கை இல்லை. என்கிட்ட கொடுத்துட்டு எப்படியும் காலையில செக் பண்ணுவாங்க 7 மணி. அப்போ கொடுத்துட்டு அவ ரெஸ்ட் ரூம் போயிட்டா, அது எப்படியும் வராதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட கிட்ட கொடுத்துட்டு போயிட்டா. கோடு வந்துருச்சு. கோடு வந்ததுக்கு அப்புறம் நான் உட்காந்து இவ எப்போ வரும் இதை காட்டணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் என்னால நம்ப முடியல. உட்காந்து எனக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் அப்படியே பிளர் விஷன் ஆகி போயிடுச்சு. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு வந்தா, எவ்வளவு நேரம் ரெடி ஆகும் இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சா, அப்பதான் எங்களுக்கே வந்தது 2 பேரும் கண்ணெல்லாம் கலங்கி பண்ணி அப்படி ஒரு நிகழ்ச்சி ஆயிடுச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து இது நாங்கள் பார்த்தது ஒரு சாட்டர்டே போல இருக்கும். சண்டே வந்து நாங்கள் போகிற கிளினிக் வந்து ஓப்பன் கிடையாது. ஆனால் எங்களால் பொறுப்பு இல்லை. நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, சண்டே போயிட்டு பக்கத்தில் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிற லெபரட்டரி போயிட்டு நாங்களே பிளட் டெஸ்ட் எடுக்கிறேன். அது வந்து சாட்டர்டே கொடுத்து சண்டே ரிப்போர்ட் வருது. சாட்டர்டே வந்து இந்த மாதிரி நைட் கொடுக்குறோம். சாட்டர்டே மார்னிங் செக் பண்ணிட்டு கிட்டில்
சாட்டர்டே நைட் வந்து பிளட் டெஸ்ட் கொடுத்தோம். சண்டே ரிப்போர்ட் வந்துச்சு. சண்டே டாக்டர் கிடையாது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா அதை வச்சுட்டு இவளுக்கு நம்பிக்கை இல்லை. கேட்குறேன், நிர்மல் இது உள்ள ஏதாவது மாறுமா, நம்ம பிளட்டுக்கு பதில் வேற யாராவது மாற்றி செக் பண்ணிடுவோம். நம்பிக்கையே இல்லை அவளுக்கு. நான் தான் பார்த்தேன் கூகுளில் இந்த நம்பர் வச்சு இந்த மாதிரி பீட்டா ஹெச்எல் செக் பண்ணோம். அந்த நம்பர் வந்துருக்கு அப்படின்னு கேட்கும்போது அது வந்து ஒரு 4 வீக்ஸ் கிட்ட ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் இந்த பீட்டா ஹெச்எல் லெவல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு அது சொன்னால் அவளுக்கு நம்பிக்கையே இல்லை. அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு அழுது அப்படிலாம் ஆகிட்டு மண்டேவே நாங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டு டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது நாங்கள் சொல்லவே சொன்னோம், எனக்கு நம்பிக்கையே இல்லை, அதான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இன்னும் பிளட் டெஸ்ட் பார்த்தோமா நம்பிக்கை இல்லை, நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு 7th வீக் போனோம். 7th வீக் போகிறதுக்காக அவங்க எப்போ பீரியட்ஸ் ஆன டேட்லாம் கேட்கும்போது அது எங்களுக்கு கரெக்டாக நாங்கள் சொல்ல தெரியல. ஏன்னா மாறி மாறி வந்ததுனால சொல்ல தெரியாமல் ஓவலேஷன் டே அதுதான் அந்த எக் ரிலீஸ் ஆன டேட்டு இதெல்லாம் எங்களால் கரெக்டாக சொல்ல முடியாதனால அவங்க அந்த பீட்டாசிட்டி லெவல் வச்சு 7th வீக்னு ஒன்று கால்குலேட் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்கோம். ஸ்கேன் எடுக்க போனப்போ பார்த்தா அது 5+ வீக் தான் வந்து 5+ வீக்னா நாங்கள் சொன்ன டேட்டு ஓகே சார். அப்புறம் இன்னும் 2 வீக்ஸ் கழிச்சு போய் ஸ்கேன் எடுன்னு சொல்லும்போது அப்போ போய் பார்த்தோம். அப்போ தான் கூப்பிட்டு காமிச்சாங்க இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது சொல்லு பிரேம் உள்ள அவங்க கேட்ட கொஸ்டின் எல்லாரும் எல்லா இடத்துலயும் அப்படிதான் கேட்பாங்க. அதுவே எனக்கு இப்பதான் தெரிஞ்சு. என் ஃப்ரெண்டும் கேட்பாங்க. என்ன கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியா, நீங்க ஏதாச்சும் ஆப்ரேஷன் பண்ணிருக்கீங்களா அப்படின்னாங்க. அடிவயிற்றுல ஃபர்ஸ்ட் வச்சு பார்த்தாங்க, தெரியல போல. அப்புறம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வர சொன்னாங்க. எனக்கு அப்பெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இதுவாயிட்டேன். நான் மனசே உடஞ்சிருச்சு. நம்மளால அந்த டைம்ல அழக்கூட முடியாது. அந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் அப்படின்னு அப்பதான் அவர் வந்தாங்க. உள்ள போனா மானிட்டர் ஏன் போட்டு திருப்புறாங்க. திருப்பி இங்க பாருங்கன்னு சொல்லிட்டு ஹார்ட் பீட் காட்டுறாங்க. அப்புறம் வால்யூம் வச்சா சவுண்ட் ஹார்ட் அடிக்குது. அப்புறம் பிளட் ஃப்ளோ போகிறது காமிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் அவங்க வெளியே வந்தோடனே 2 பேரும் அந்த ஸ்கேன் எடுக்கிறதுல ஒரு மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு அப்புறம் ரொம்ப சந்தோஷம். உள்ளேருந்து வெளியே வரும்போதே பல்லு எல்லாத்தையும் காமிச்சுனே வெளியே வருது. எல்லாரும் எங்களை பாருங்க வருவேன் வந்துட்டு அப்புறம் திரும்பவும் டாக்டர் கிட்ட போய் காமிச்சப்போ எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் பிளட் டெஸ்ட்லாம் எடுத்து சொல்லியிருந்தாங்க. பிளட் டெஸ்ட்லாம் கொடுத்துருந்தோம். எனக்கு HIV டெஸ்ட் அப்புறம் தைராய்டு டெஸ்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் போயிட்டு எடுக்கிறதுக்கு போனோம். போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு எல்லாமே நார்மலாக தைராய்டு மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மி டோஸில் தைராய்டு டேப்லெட்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த 2 months ப்ரெக்னன்சியில் இதுதான் நடந்துருக்கு. இதுக்கிடையில் வந்து கவர்மெண்ட்டில் அந்த பிக்மி நம்பர் வாங்குறது, அப்புறம் அந்த ப்ரெக்னன்சி காசு வாங்குறது, அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் போச்சு. இந்த 2 monthsல இதான் எங்களுக்கு நடந்தது. இப்போ நீங்கள் யாராவது ப்ரெக்னென்ட் ஆகிறீங்கனாலோ ஏதாவது இருந்ததுனாலும் கேட்டிங்கன்னா எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். இல்லை நாங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோம்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் தெரிஞ்சுக்கோம். அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.